நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி யோனா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை வாசிக்கப்படும். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1073. யோனா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-10 வரை வாசிக்கப்படும். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாய் இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களை அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சந்திப்பதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் வார்த்தைக்கு கடந்து செல்வது முன்பாக இந்த நேரத்தை கூட நம் ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் நல்ல கர்த்தாவே, எங்கள் இரட்சகரே, எங்களோட மீட்பரே, எங்களை இருளான ராஜ்யத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்குள் எங்களை கொண்டு வந்த தேவனே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உமக்கென்று வாழக்கூடிய ஜனங்களாக எங்களை இன்னும் அதிகமாக உருவாக்கும்படி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தாமே பேசும், எங்கள் உள்ளத்தில் பேசி எங்களை ஆண்டவரே உமது சித்தம் பிரகாரம் வணிந்து எடுக்கும்படி கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு இரட்சிப்பு கர்த்தருடையது. The title of today's message is Salvation belongs to the Lord. யோனா 2ஆம் அதிகாரத்தில் வாசிப்பதை நீங்கள் கேட்டீர்கள். அது இந்த வசனங்களில் இந்த தலைப்பு அடங்கி இருக்கிறது. You heard scripture being read from Jonah 2 and the title is found in this passage. யோனா 2ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், யோனா ஆனவன் அவன் வாழ்க்கையில் ஒரு அதிகமாக இருளான மற்றும் மிகுந்த தாழ்மையான ஒரு நிலைமையில் காணப்படுகிறான். In Jonah 2 we find Jonah in one of the darkest and most lowest moment of his life. அவன் வாழ்க்கையில் ஒரு மிகுந்த தாழ்மையானவும் இருளான நிலைமையில் அவன் காணப்படுகிறான். அவன் ஒரு மீனின் வயிற்றில் காணப்படுகிறான். He is in the belly of a great fish.
imagine what it must have been like in there. அது அங்கே எப்படி இருந்திருக்கும்னு நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமே. அங்கே இருளாக இருந்திருக்கும், ஏன்னா எந்த ஒளியும் இருந்திருக்காது. அதே நேரத்தில் அங்கே நெருக்கமாகவும் ஈரமாகவும் இருந்திருக்கும். அதே நேரத்தில் அவன் தப்பிக்க முடியாமல் ஒரு அகப்பற்ற ஒரு நிலைமையிலும் பயத்துடனும் அதே நேரத்தில் தனிமையும் அவன் இருந்திருப்பான். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ஏன் யோனா அந்த நிலைமையில் இருந்தான்? The question that we need to ask is, how did Jonah get into the belly of the fish in that condition? How did he end up there? Jonah did not arrive there in the darkness by accident. அவன் ஒரு யதார்த்தமாக கூட அந்த நிலைமையில் அகப்படவில்லை. அவன் அந்த நிலைமையில் எப்படி வந்தான் என்று நாம் புரிந்து கொள்ள நாம் யோனா 1வது அதிகாரம் வாசிப்பது அவசியமாக, அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறோம். In order to understand why Jonah ended in such a situation, we need to understand Jonah chapter 1. And most of us know the story of Jonah. நம் அனைவரும் அநேக நேரம் யோனா குறித்து நாம் அறிந்திருப்போம். ஆனால் இருப்பினும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். Even then I will briefly like to explain what is in chapter 1 so that we understand chapter 2 better. நம்ம 1ஆம் அதிகாரத்தை நல்லா புரிந்து கொண்டோம் என்றால் 2ஆம் அதிகாரம் புரிகிறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோனாவை நோக்கி ஒரு கட்டளை கொடுக்கிறார். நினைவே என்ற பட்டணத்துக்கு சென்று நீங்க ஒரு எச்சரிக்கையை கொடு. நினைவே என்ற சொல்லப்பட்ட பட்டணம் அது அசாரியா தேசத்தின் தலைநகரமாக இருந்தது. அந்த தேசம் ஒரு வல்லமை உள்ள தேசமாக இருந்தாலும் அவர்கள் கொடூரமான உள்ள ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் எதிரிகளை சித்திரவதை செய்யக்கூடிய ஜனங்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் போரில் அவர்கள் வெற்றி உள்ள ஜனங்களாக கூட இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இஸ்ரவேலின் எதிரியாக இருந்தார்கள். You know, in chapter 1, God commanded Jonah to go to Nineveh and to give them a warning. Now, Nineveh is the capital of Assyria, and it is a country that is violently and cruel to its captives. And it was a nation that was an enemy of Israel. And so God had instructed Jonah to go there and give this warning to the people because their wickedness had come to God. அப்படி இருக்கையில் ஆண்டவர் யோனாவை நோக்கி அவனிடத்தில் நினைவே நகரத்தில் சென்று அவர்களோட அக்கிரமம் அவரிடத்தில் சேர்ந்திருக்கிறது, அதை குறித்து ஒரு எச்சரிக்கை கொடு என்று அனுப்புகிறார். ஆனால் யோனாவோ அங்கே செல்ல விரும்பவில்லை. அவன் என்ன செய்கிறான்? அவன் எதிர்மாறாக ஆண்டவருக்கு போன இடத்துக்கு சொன்ன இடத்துக்கு போகாமல் எதிர்மாறான இடத்துக்கு ஓடுகிறான். அவன் ஒரு கப்பலில் ஏறி அவன் மறைந்து கொள்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனை விடவில்லை. ஆண்டவர் பின்பற்றி ஒரு புயலை அனுப்புகிறார். அந்த புயல் அந்த கப்பலை அசைத்தது. அந்த கப்பலில் இருக்கிறவர்கள் பயந்தார்கள். இந்த கப்பலில் மறித்து விடுவோமோ என்று அவர்கள் பயந்தார்கள். அந்த நேரத்தில் யோனா அவர்களுக்கு எடுத்து சொல்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு ஏன் நடக்குது என்றால் என்னால் தான். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நான் ஓடி வந்து இருக்கிறேன், அதனால் இது நடக்குது என்று. அந்த பயத்தில் அவர்கள் அவனை கேட்கிறார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அவன் சொல்றான், என்னை தூக்கி போட்டுருங்கள், கடலில் தூக்கி போட்டு விடுங்கள், அப்போ எல்லாம் சரியாகி வேண்டும் என்று. அதை கேட்டுக்கூட அவர்கள் அப்படியாக செய்யும் போது அந்த அலைகள் அமைதிப்படுத்தப்பட்டது. அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இது உண்மை உள்ள தேவன். அந்த தேவனை குறித்து அவர்கள் பயந்தார்கள். அப்படி இருக்கையில் கூட அவன் கடலில் கிடப்பதனால் ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார், அவனை விழுங்கும்படி. அதை யோனா 1ஆவது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். In chapter 1, we read that, Jonah ran away from God. God instructed him to go and give the warning, but he didn't want to. He ran and God pursued him and he hid in a boat, and a storm came and he told the sailors that
this is because of me, throw me into the sea. And so they, out of fear, they threw him into the sea, and the storm calmed, and Jonah fell into the sea, and God appointed, it says in Jonah 1:17, and the Lord appointed a great fish to swallow up Jonah. And Jonah was in the belly of the fish 3 days and 3 nights. And so we come to chapter 2, where Jonah is in the belly of the fish. அதுதான் நாம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம், யோனா மீனில் வயிற்றில் இருக்கிறான். ஆனால் நம்ம இந்த இடத்தில் நம்ம கேட்க வேண்டிய அடுத்த கேள்வி என்னென்றால், ஏன் தேவ மனுஷன் ஒருவன், தேவனை பின்பற்ற ஒரு மனுஷன், ஏன் அவன் தெரிந்து கூட ஆண்டவரோட கட்டளைக்கு விரோதமாக அவன் ஓடினான்? And the question we should ask is, why would a prophet of God deliberately run in the opposite direction? And that answer we find in Jonah chapter 4 verse 2. அந்த பதிலானது அது வேதத்தில் தெளிவாக கொடுக்கப்படவில்லை. ஆனால் நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், யோனா 4ஆவது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அவன் இப்படியாக சொல்கிறான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷூசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இங்க யோனா என்ன எடுத்து சொல்றான் என்றால், அந்த நினைவே ஜனங்கள் அக்கிரமம் நிறைந்த ஜனங்கள், அவர்கள் பாவம் செய்கிற ஜனங்கள். ஆனால் நீரோ ஆண்டவரே இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர். நிச்சயமாக நான் இவர்கள் மத்தியில் போய் உங்களுடைய கட்டளையை சொன்னேன் என்றால் அவர்கள் நிச்சயமாக மனம் திரும்புவார்கள். அவர்கள் மனம் திரும்பினால் நீர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறீர், ஏனால் நீர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறீர். அப்படி இருக்கையில் நான் விரும்பவில்லை அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவன் எடுத்து சொல்கிறான். What Jonah is really telling in this verse, which we find in Jonah chapter 4 verse 2, he says that the Ninevites are wicked people, are cruel people. They don't deserve mercy. But Lord, you are a merciful God. You are slow to anger and you are abounding in steadfast love. And if I were to go and warn them, they will change, they will repent. And when they repent, you surely will forgive them. And that is not what I want, God. And so I ran away. So he runs away because Jonah does not want the people to be forgiven. Jonah didn't run because he couldn't obey God. He ran because he didn't want to obey God. யோனா அவர் ஆண்டவர் சொன்னதை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் ஓடவில்லை. அவன் விரும்பவில்லை ஆண்டவர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. He disagreed with God's heart towards the Ninevites. And instead of surrendering his heart to God's will, he chose his own way. My only way is to run. அவன் ஆண்டவரோட ஆண்டவர் இரக்கம் கொள்கிறார், இந்த ஜனங்கள் மேல் இரக்கம் கொள்கிறார் என்று அறிந்து அது அவன் விரும்பவில்லை. அவனோட உள்ளம் ஆண்டவரோட உள்ளத்தோடு விரோதமாக இருந்தது. அதனால் அவன் என்ன முடிவெடுத்தான் என்றால், நான் ஓடிவிடுவேன் என்று. ஆனால் இங்கே ஒரு காரியம் நம்ம அறிந்து கொள்வோமாக. யோனா கோபப்பட்டான். அந்த நினைவே ஜனங்கள் அவர்கள் விரோதமாக வாழ்வதனால் அவர்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரோட மன்னிப்பை பெற்றுக்கொள்ள. ஆனால் அவனோட உள்ளமும் அப்படிப்பட்டது தான், அவன் அதே தான் செய்கிறான். And we need to note something important here. Jonah was angry because the Ninevites were living in rebellion against God. They were not obeying God, they were against God. But Jonah was doing exactly the same thing. அந்த நினைவே ஜனங்கள் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அது யோனா அறிந்து கொண்டான். ஆனால் அவன் வாழ்க்கையோ அப்படியே தான் இருக்கிறது. அவனும் ஆண்டவருக்கு விரோதமாக ஓடி போனான். அவன் பிறரோட அக்கிரமத்தின் மேல் அவனோட கவனம் இருப்பதனால் அவனோட மனநிலைமையை அவன் அறியாமல் இருந்தான். Because he paid a lot of attention to the wickedness of others, he failed to see the disobedience in his own heart. Jonah looked at Nineveh and said, those wicked people,
they don't deserve God's mercy. But God was asking him, what about your own heart? அவனோ நினைவே ஜனங்களை பார்த்து அவனோட முடிவுக்கு வந்தான், இவர்கள் அக்கிரமம் உள்ள ஜனங்கள், இவர்களுக்கு மன்னிப்பு அவசியம் அல்ல என்று அவன் அறிந்து கொண்டு முடிவு எடுத்தான். ஆனால் ஆண்டவரோ கேட்குறாரு, உன் மனநிலைமை எப்படி இருக்கிறது, உன் இருதயம் எப்படி இருக்கிறது? And because Jonah disagreed with God's heart, he chose to run. அவன் ஆண்டவரோட இருதயத்தை பிரகாரம் ஏற்றுக்கொள்ள முடியாதனால், அவன் விரும்பவில்லைனால் அவன் என்ன செய்தான்? அவன் ஓடினான். ஆனால் இங்கே ஓடினான், ஒரு புயலில் அகப்பட்டு ஒரு மீனின் வயிற்றில் இப்போ கிடக்கிறான். Where did he run? He ran and into a storm and into the belly of a fish. And so in Jonah 2 we find him sitting in that belly of the fish. அவனை நம்ம 2ஆம் அதிகாரம் படிக்கும்போது அதுதான் நம்ம அறிந்து கொள்கிறோம். அவன் இப்பொழுது எங்கே இருக்கிறான்? ஒரு மீனின் வயிற்றில் இருக்கிறான். அவன் ஒரு உதவி அற்ற நிலைமையில் இருக்கிறான். He is in a fish, in the belly of the fish, and he is completely helpless. He remembers sinking into the depths of the sea. He could not rescue himself, and there was nothing he could do to change the situation. அவன் கடலில் விழும்போது, ஆழத்தில் விழும்போது அவன் தம்மையே தப்பித்துக் கொள்ள அவன் எதுவும் செய்ய முடியவில்லை. அதே நேரத்தில் அந்த சூழ்நிலையையும் அவன் மாற்ற முடியவில்லை. அந்த மீனின் வயிற்றில் அவன் என்ன செய்கிறான்? தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். அதுதான் நாம் யோனா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். And it says that then Jonah prayed to the Lord his God from the belly of the fish. இதை கொஞ்சம் சிந்திப்போமாக. ஆண்டவர்கிட்ட ஓடின மனுஷன், ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படியாமல் ஆண்டவரோட விருப்பத்து பிரகாரம் செய்ய மாட்டேன் என்று சொன்ன ஓடின மனுஷன் இப்போ என்ன செய்கிறான்? ஆண்டவர் இடத்தில் ஓடி வருகிறான். Just think about this. The man who ran away from God, saying that I will not do what you said, God, I do not agree and therefore I will not do. But what is his condition now? He is running back to God because he needs God's help. Why is he running to God? ஏன் அவன் ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிறான்? ஏன் அவரோட நிலைமை அப்படி வந்தது என்றால், அவன் அறிந்து கொண்டான், நான் என்னையே காப்பாற்ற முடியாது, எனக்கு ஆண்டவரோட தேவனுடைய உதவி அவசியமாக இருக்கிறது என்று அவன் அறிந்து கொள்கிறான். Why did he turn back to God? Because he realized that he could not save himself and that he needed God. And that is why he prays in Jonah 2:9. யோனா 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் இப்படியாக சொல்கிறான். He says, salvation belongs to the Lord. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அவன் மிகுந்த தாழ்மையான நிலைமையில் இருக்கும்போது, உடைந்து போன நிலைமையில் இருக்கும்போது, அவன் அந்த நேரத்தில் தான் ஆண்டவரை நோக்கி வருகிறான். Even at his lowest moment of his life, and at that moment Jonah turns back to God. But there's something we also need to realize here, and that is, from when we look at him in the fish, we would think that his condition in the fish, in the belly of the fish, is the worst situation. That he's thinking that he's sitting there and he's thinking that I'm going to die. But actually, in the belly of the fish, God is preserving him. நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் மீனில் வயிற்றில் இருக்கும்போது நாம் நினைப்போம் அவனோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று. அவனும் அது அப்படித்தான் நினைத்திருப்பான். ஏதோ நான் மரித்து போகிறேன், இந்த மீனின் வயிற்றில் இருக்கிறேன், எப்படி தப்பித்துக் கொள்வேன் என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உண்மை என்ன என்றால், அவன் இருக்கிற இந்த நிலைமை ஒரு பாதுகாப்பான ஒரு நிலைமை. அவனோட அபாயமான நிலைமை எங்க இருந்தது என்றால், அவன் கடலில் இருக்கும்போது,
அவன் மரிக்கும் போது, அவனோட உயிர் அவனை விட்டு போக போகிற நேரத்தில் ஆண்டவர் கட்டளையிட்டால் அந்த மீனை அவன் விழுங்கும்படி. அப்படி இருக்கையில் அந்த மீன் அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது அந்த கடலை விட. when he was in the sea, falling down into the depths of the sea, and the weeds were wrapped around him, he felt like he was going to die. But at that point, God sent the fish, and he was swallowed, and he was in the belly of the fish. That became his protection, God's protection, because the sea was his danger. The belly of the fish was not his danger. The belly of the fish was his protection. The fish Jonah probably saw as part of his problem was actually part of God's provision to rescue him. அவன் அந்த மீனை ஒரு கஷ்டமான நிலைமை, ஒரு போராட்டமான நிலைமை, ஒரு அபாயமான நிலைமைன்னு நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரோட ரட்சிப்பை, அவரை காப்பாற்ற முயற்சியில் அந்த மீனில் ஒரு பங்காக இருந்தது. Sometimes we may not recognize God's saving work while we are going through a situation. அப்படியாக இருக்கையில் கூட நாம் சில நேரங்களில் நாம் இருக்கிற சூழ்நிலையில் நாம் நினைக்கிறோம் அதுதான் மோசமான நிலைமை என்று. ஆனால் அது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு நிலைமையாக இருக்கக்கூடும். நாம் சில நேரம் கேட்போம், ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்னை வைத்திருக்கீர் என்று கேட்கக்கூடும். ஆனால் யோனாவோட நிலைமையை நாம் பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்கிறோம், சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு சூழ்நிலையை கொடுப்பார், நம்மளை பாதுகாக்க, நம்மை சரிப்படுத்த, நம்மை மீண்டும் அவரிடத்தில் திரும்பி கொண்டு வர ஆண்டவர் சில சூழ்நிலைகளை பயன்படுத்துவார். We could be asking, why is God allowing this to happen to me? We may be thinking that it is the worst situation, but that situation may be like Jonah. It could be circumstances that God is using to preserve you, to correct you, and to bring you back to Him. Jonah had disobeyed God. He had run away. He had made wrong choices. Yet God did not abandon him. உண்மைதான், யோனா ஆண்டவரை விட்டு விலகி ஓடினான். அவன் எடுத்த முடிவுகள் தப்பான முடிவுகள் தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தான், அதுவும் உண்மைதான். ஆனால் ஆண்டவரோ அவனை கைவிடவில்லை. That does not mean that God approves of Jonah's disobedience. ஆனால் அது அர்த்தம் அல்ல ஆண்டவர் அவனோட கீழ்ப்படியாத நிலைமையை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம் அல்ல. அதே நேரத்தில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரோட சரிப்படுத்தல், அவன் மேல் கொண்டு வர சரிப்படுத்தல் அவரோட அக்கறையை விளக்காது, இல்லாமல் போக செய்யாது. God still disciplined Jonah, but God's discipline did not cancel Jonah's care, the care that God had for Jonah. And sometimes God uses discipline as part of his care. சில நேரங்களில் ஆண்டவர் அவரோட அக்கறையை எப்படி காட்டுவார், அவரோட அன்பை எப்படி காட்டுவார் என்றால் திருத்தம் மூலமாக அவர் எடுத்து காட்டுவார். ஏனென்றால் நாம் இழந்து போகக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். அப்படி இருக்க இந்த நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு நான் அறியாமல் இருக்கிறேன். ஆனால் யோனா போலாக நீங்கள் ஒரு உதவியற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? ஒரு வேளை உங்களோட அந்த சூழ்நிலை உங்கள் மேலாக உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா? என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறீர்களா? இந்த வசனங்கள் நமக்கு என்ன எடுத்து காட்டுகிறது என்றால், நம்மளோட மோசமான தாழ்மையான நேரங்களில் ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை என்று எடுத்து காட்டுகிறது. If you are going through like Jonah, a helpless moment, a moment that overwhelms you, or you are unsure of what God is doing in your life, then the story of Jonah reminds us that in our lowest moment, God has not abandoned us. Instead of asking God, why am I in this situation? We should be asking God, what are you trying to show me? What do you want me to surrender? And where do you want me to turn back to you? நாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் இடத்தில் ஏன் இந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்று கேட்காமல், ஆண்டவரே எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறீர்,
நான் எந்த இடங்களில் நான் சரணடைய வேண்டும், எந்த இடங்களில் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று எடுத்துக்காட்டுங்கள் என்று சொல்வது இன்னும் நன்மையாக இருக்கும். When you find yourself in a place where you have no answers, no control and no way out, don't run away from God, but call out to Him. உங்களுக்கு உங்கள் சூழ்நிலையில் சில நேரங்களில் எந்த பதிலும் இல்லை, எந்த வழியும் இல்லாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து விலகி போகாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள் மூலமாக உங்களை வழிநடத்துவார். அதே நேரத்தில் அது என்ன எடுத்துக்காட்டுகிறது என்றால் அவர் இன்னும் உங்களோடு இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று எடுத்து காட்டுகிறது. யோனா 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பதை கேட்போமாக. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அந்த அவன் ஜெபம் பண்ண பிற்பாடு ஆண்டவர் அந்த மீனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த மீன் அவனை கரையில் கக்கி விட்டது. ஆனால் அதோடு முடிந்து விடவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் யோனா வாழ்க்கை செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் முடிக்கவில்லை. அவர் விரும்பினார், அவனோட இருதயம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். You know, when Jonah had finished praying, God commanded the fish to vomit him out onto the land. But when he did so, that was not over. It was not, God's job was not over with Jonah. God still was not finished with Jonah because God wanted to transform Jonah's heart. யோனாவை ஏன் ஆண்டவர் நினைவே பக்கம் அனுப்பினார் அந்த அந்த எச்சரிக்கையை கொடுக்கும்படிக்கும் என்றால், அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க, அந்த ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க, மனம் திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்க, அவர்களுக்கு எடுத்துக்காட்ட ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்று எடுத்துக்காட்ட அப்படிதான் யோனாவை போக சொன்னார். ஆனால் யோனாவோ அது செய்ய விரும்பவில்லை. அவன் கோவப்பட்டான். You know, the reason that God wanted Jonah to go to Nineveh was to show that people mercy. God wanted to show them mercy. That, you know, that He was a merciful God. And He wanted to give them a warning that was a second chance, a chance to turn back to God. But Jonah did not like that. He was angry because of that. And let us hear what he said in Jonah chapter 4 verses 3 to 4. யோனா 4வது அதிகாரம் வசனம் 3-4 அவர் இப்படியாக சொல்கிறார். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அவன் சொல்கிறான், நான் சாகிறது நலமாய் இருக்கிறது. அதுக்கு ஆண்டவர் அவனை நோக்கி, நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்று கேட்கிறார். You know, Jonah hears, he's so angry that he says, it is better for me to die than to live. And so the Lord says, do you do well to be angry? The problem here is that Jonah's heart hasn't caught up with God's heart. இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம், யோனாவோட இருதயம் ஆண்டவரோட இருதயத்தை விட வித்தியாசமாக இருந்தது, தூரமாக இருந்தது. அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரோட இரக்கம் இந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அவன் தனக்கு அந்த ஆண்டவர் காட்டுற இரக்கத்தை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அதே இரக்கத்தை ஆண்டவர் பிறருக்கு காட்டும்போது அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. He is willing to receive the mercy and help that God gives to him, but he is not ready to accept when God gives that same mercy and help to others. He struggles with it. And therefore, Jonah wanted God to save him, but he didn't want God to save Nineveh. அப்படி இருக்கையில் அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறதுல ஆண்டவர் செய்கிற உதவிக்கு அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடாது என்று அவன் நினைத்து அப்படியாக அவன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. சில நேரங்களில் நம்முடைய இருதயங்களும் அப்படிப்பட்டதாக இருக்கும். And sometimes our heart is like that. We are very grateful to God's mercy for us, for what God does to us. But we struggle when God shows mercy towards someone, especially those who are against us, who have wronged us, or whom we feel don't deserve forgiveness.
சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு தயவு காட்டும் போது, நம்மை மன்னிக்கும் போது நாம் மனதார நன்றி உள்ளதுடன் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் நம்மேல் விரோதமாக இருக்கிற ஜனங்கள் அல்ல சில ஜனங்கள் அவர்கள் மன்னிப்புக்கு தகுதி இல்லாத ஜனங்கள் என்று நம்ம அறிந்து நம்ம சிந்தித்து அப்படியாக அவர்கள் மேல் ஆண்டவர் இரக்கம் காட்டுவதை நாம் விரும்ப மாட்டோம். அப்படி இருக்கையில் கூட ஆண்டவர் கேட்கிறார், நான் இரக்கம் காட்டுற ஜனங்கள் மேல் நீனும் இரக்கம் காட்டுவாயா, இரக்கம் காட்ட நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? And so God asks us today, do you care about the people that I care about? And are you willing to reflect the mercy that God reflects? And this is where the story of Jonah connects with Jesus. இங்கே தான் நாம் இந்த யோனாவோட கதை இயேசுவோட நிலைமைக்கு இணைக்கிறது நாம் பார்க்கிறோம். அது லூக்கா 6வது அதிகாரம் 27வது 28வது வசனத்தையும் வாசிப்பதை கேட்போமாக. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசு அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், பிறரை நேசிக்கும்படி கூட. And what Jesus taught us was to love our enemies, do good to those who hate you, bless those who curse you, and pray for those who mistreat you. அவர் சிலுவையில் மரிக்கும் போது அவர் சொன்னார், இவர்களை மன்னியுங்கள், இவர்கள் செய்தது என்ன தெரியாமல் செய்கிறார்கள். When he was on the cross, he cried out, he said, Father, forgive them, for they know not what they do. Jonah struggled to accept God's mercy could extend to people he considered undeserving. But Jesus calls his followers to reflect the same mercy. யோனா ஆண்டவரோட இரக்கம் அந்த ஜனங்கள் மேல் இருக்கக்கூடாது என்று அதை ஆண்டவர் அவர்களை மன்னிக்கவும் இரக்கம் காட்டவும் விரும்புகிறார் என்ற அந்த நிலைமை அவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு நமக்கு என்ன எடுத்து சொல்கிறார் என்றால், நாம் அதே இரக்கம் ஆண்டவர் எதை காட்டுகிறாரோ, எப்படி இரக்கம் காட்டுகிறாரோ அந்த இரக்கத்தை நாமும் காட்ட வேண்டும் என்று அவர் நம்மை ஊக்குவிக்கிறார். So the book of Jonah forces us to examine our own hearts. இந்த யோனாவின் கதை நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க நம்மை ஊக்குவிக்கிறது. Are there people we believe are beyond God's mercy? நம்ம சில ஜனங்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்கள் தகுதி இல்லை என்ற எண்ணத்தில் இருக்கிறோமா? Are there people we don't want God to forgive? இல்லை சில ஜனங்களை ஆண்டவர் மன்னிக்கவே கூடாது, அவங்க தண்டனை கிடைச்சால்தான் நல்லது என்று எண்ணத்தில் இருக்கிறோமா? Are there people we would rather see judged than restored? அல்லது நம்ம சில பேர் அவர்கள் சரிப்படுத்தக்கூடாது, ஆண்டவர் அவர்களை புதுப்பிக்க கூடாது, அவர்கள் நியாய தீர்ப்புக்குள் போக வேண்டும் என்ற சிந்தையில் நாம் இருக்கிறோமா? Because if God is willing to show mercy to them, are we willing to reflect his mercy towards them? ஆண்டவரே அவர்கள் மத்தியில் இரக்கம் காட்ட ஆயத்தமாக இருந்தார், அப்படியாக இருக்க நாமும் ஆயத்தமாக இருக்கிறோமா? God doesn't only want us to carry his message, he wants our heart to become aligned with his heart. ஆண்டவர் நம்ம வெறும் ஆண்டவரோட நற்செய்தியும் இயேசு கிறிஸ்துவ மட்டும் எடுத்து சொல்ல விரும்பவில்லை. அவரை விரும்புகிறார் நம்முடைய இருதயம் அவரோட சாயலுக்காக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரோட இதயத்தோடு நாம் இணைந்து இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God desires that we align our heart to his heart. Jonah needed God to rescue him from the depths. But Jonah also needed God to change his heart. யோனா கடலில் இருக்கும்போது அவனை காப்பாற்றுறது ஆண்டவர் காப்பாற்ற அவசியமாக இருக்கிறது என்று அவனுக்கு தேவையாக இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவனோட இருதயத்தை மாற்ற வேண்டும் என்ற அந்த தேவையும் இருந்தது. And perhaps that's what God wants to do in us. ஒருவேளை இதுதான் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் அவர் செய்ய விரும்புகிறார். நம்மை காப்பாற்ற மட்டுமல்ல, ஆனால் நம்முடைய இருதயத்தை அவரோடு இணைந்து இருக்க அவர் செய்ய விரும்புகிறார். The God who met Jonah in the depths is the same God who meets us today. யோனாவை சந்தித்த ஆண்டவர் அதே ஆண்டவர் தான் இந்த நாளில் உங்களையும் சந்திக்கிறார். அவர் தான் நம்முடைய இரட்சகர். He is our rescuer. அவர் தான் நம்மை
தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் he is our provider and he is our merciful God. அவர் தான் நம்முடைய இரக்கம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். He is enough. He wants to bring us back to himself. அவர் நம்மை மீண்டுமாக அவர் பக்கம் திருப்பி கொண்டு வர அவர் விரும்புகிறார். And he wants our heart to become aligned with his heart. நம்முடைய இருதயம் அவரோடு இணைந்து இருக்கும் என்று அவர் விரும்புகிறார். So today remember, we cannot save ourselves. We cannot always understand God's ways, but we can always trust him. அந்த நாளில் நாம் புரிந்து கொள்வோமாக, நம் சூழ்நிலையிலும் நம்ம காப்பாற்றி கொள்ள முடியாது. சில நேரங்களில் அந்த சூழ்நிலையை நம்ம மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தை நாம் எப்பொழுதும் ஆண்டவர் மேல் வைக்கக்கூடும். And when we find ourselves in such moments, don't run from God. Run to him. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம் ஆண்டவரை விட்டு விலகி இருக்காமல் ஆண்டவர் இடத்தில் நாம் வந்து சேருவோமாக. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. Because salvation belongs to the Lord. Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோமாக. எங்கள் நல்ல இரட்சகரே, எங்கள் பரமபிதாவே, கர்த்தரே, உம்மை நேசிக்கிறோம், நாம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை ஞாபகப்படுத்தினதினால் ரட்சிப்பு உம்முடையது. Father, we want to just thank you this morning, this day. We thank you for your word that reminds us that salvation belongs to you. Lord, forgive us for the times when we run from you. ஆண்டவரே, உம்மிடத்தில் நாம் தூரமாக ஓடின நேரங்களோ விலகி இருந்த நேரங்களுக்காக எங்களை மன்னியும். ஆண்டவரே, எங்களோட சொந்த வழிகளை நாம் தேர்ந்தெடுத்த நேரங்களில் எங்களை மன்னியும். Forgive us when we chose our own ways or allow our hearts to become hard towards you. இல்லை, நம்மளோட இருதயங்களை நாம் கடிந்து கொண்ட நேரங்களை எங்களை மன்னியும். ஆண்டவரே, help us to surrender our will to you, Lord. எங்களுடைய சித்தத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க, உமது சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க, உம்மை நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, even when we don't understand what you are doing, help us, Lord, to understand. நாம் புரிந்து கொள்ளாத நேரங்களில் கூட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். For those who are going through a difficult season today, Lord, remind them that their lowest moment is not the end. இந்த நாளில் ஒரு போராட்டத்தில் யோனா போல ஒரு கடினமான சூழ்நிலையில் ஆண்டவரே இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நிலைமை இறுதி அல்ல, நீர் அங்கு இருக்கிறீர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள இந்த நாளில் பலப்படுத்தும். நீர் கூட இருக்கிறீர், நீர் போதுமானவர் என்று புரிந்து கொள்ள அவர்களை பலப்படுத்தும். Help them to turn to you. உம்மிடத்தில் அவர்கள் திரும்பி வர ஜபம் பண்ணவும், உண்மையில் விசுவாசத்தை வைக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அவர்கள் உம்மை காண முடியாமல் இருந்தாலும் நீர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறீர் என்று அவர்கள் புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு இருதயத்தை கொடும், உம்முடைய இருதயம் போலாக அவர்களுக்கு கொடும். ஆண்டவரே, வெளிப்படுத்துகிற உம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இருதயமாக இருக்க அவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, Lord, help them. Give them a heart that reflects your heart. Teach us, Lord, to forgive, to show mercy, and to love even those who are difficult to love. ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிக்க சொல்லித்தரும், இரக்கம் காட்ட சொல்லித்தரும், நேசிக்க முடியாதவர்களை நேசிக்க சொல்லித்தரும். ஆண்டவரே, and when you rescue us, help us not only to receive your grace, but also to walk faithfully in your will. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் போது ஆண்டவரே, உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஆனால் விசுவாசத்தில் உமது சித்தம் பிரகாரம் நடக்கிற ஜனங்களாக எங்களை உருவாக்கும். ஆண்டவரே, எங்களோட இருதயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட இருதயம், எங்களோட ஜீவியமானது உம்மை பிறருக்கு வெளிப்படுத்த எங்களை பயன்படுத்தும். May our hearts be surrendered to you, God, and may our lives point others to you. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.